ஜெய்வின் கேட்டரிங் சமையல் கலையில் கரை கண்ட நிறுவனம். பிரமாண்ட விழாக்களில் விருந்தினர்களுக்கு ருசியுடன் பசியாற்றும் பெரும் பணியை எந்த ஒரு பிழையின்றி அலையலையாய் உணவு வகைகளை வயிற்றிற்கு மட்டுமே அன்றி நாவின் சுவைக்கு மட்டுமே அன்றி மனதின் பசியையும் ஆற்றி உள்ளத்தில் நிறைவை நிரப்பி அனைவரின் நினைவில் நிலைத்து நிற்கும் ஜெய்வின் கேட்டரிங். அதன் உரிமையாளர் செல்வின் ராஜா. இவரின் சமையலைப் போலவே இவரது அணுகுமுறையும் சுவையானது. ஜெய்வின் கேட்டரிங். ஜெய் என்றாலும் வெற்றி, வின் என்றாலும் வெற்றி, வெற்றிகளின் நடக்கமாக இருக்கும் ஜெய்வின். எத்தனை விதமான ஐட்டங்கள், கடலைக்கறி, தேங்காய்பால், ஆப்பம், பணியாரம், இஞ்சி குத்து புரோட்டா, இளநீர் இட்லி, சிங்கோகா சட்னி, தக்காளி கரைசு, தேங்காய் சட்னி, இடி தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, இப்படி எண்ணி அடங்காத ஐட்டங்கள். ஜெய்வின் கேட்டரிங் என்றால் பல்வேறு விதவிதமான ஐட்டங்களின் சுவையகம் என்று கோவையில் அறிமுகமாகியுள்ள மிக சிறந்த கேட்டரிங்கில் ஒன்று. ஒரு வெற்றி என்றாலே பெரிய விஷயம்தான். ஜெய்வின் என்றாலும் வெற்றி, வின் என்றாலும் வெற்றி. வெற்றிகளின் நாயகன் செல்வின் ராஜா அவர்கள் கேட்டரிங் உலகின் மிக சிறந்த ஒரு கேட்டரிங்காக கோயம்புத்தூரின் அடையாளமாகவும் திகழ்ந்து வருகிறது. செல்வின் ராஜாவோட சின்ன ஒரு நேர்காணல். சார் சொல்லுங்க சார், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இந்த வளர்ச்சிக்கு எனக்கு என் மனைவியினுடைய ஒத்துழைப்பு மற்றும் கடவுளுடைய பெரிதான ஆசீர்வாதம் கிருபையினால நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். அவர் கொடுத்த ஊன்றுதல்னால என் மனைவியினுடைய பக்கபலத்தோட இந்த தொழிலை நான் ஒரு 16 ஆண்டுகளாக செஞ்சு வர்றேன். இந்த கேட்டரிங் தொழிலுக்கு என்னுடைய இது மட்டுமல்ல, என் மனைவியினுடைய அரவணைப்பு, ஆறுதல், தைரியம் எல்லாத்தையும் கொடுத்து என்னோட தோளோடு தோல் நின்று என்னுடைய பிள்ளைகள் 2 பேரு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்கிறது அதுல மாற்று கருத்தே இல்ல. என் மனைவி எனக்கு முழு ஒத்துழைப்பு மட்டுமல்ல, துணையாக நின்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, தைரியமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க. அதே போல எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு என்னோட சேர்ந்து செயல்படுற மாஸ்டர்கள், அதே மாதிரி ஒவ்வொரு மாஸ்டர்கள்ட்டையும் ஒவ்வொரு திறமை உண்டு. அந்த திறமையை நாங்க ஒவ்வொரு இவங்களுக்கு இந்த ரொட்டியா அவங்க அந்த ரொட்டி இதுல இருப்பாங்க, தோசை வெரைட்டி தோசையா அந்த தோசை, கிரேவியில அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அப்படி ஸ்வீட்னா அவங்க இது, பிரியாணின்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு தனித்தனி மாஸ்டர்களை சிறந்த மாஸ்டர்களை செலக்ட் பண்ணி அவங்கள நாங்க ஒரு மாஸ்டராவோ வேற ஒரு அந்நியராகவோ நாங்க நினைக்கிறது இல்லை. அவர்கள் எங்களோட கூட பிறந்த சகோதரர்களாகவும் மற்றும் தோழர்களாகவுமே இருந்து நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வர்ற சர்வீஸ் பிள்ளைங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாருமே எங்களோட மம்மி டாடி என்று பழகி எங்க பிள்ளைகளாவே இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. இந்த ஒத்துழைப்பே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி மட்டுமில்ல, நாங்கள் இந்த தொழிலை சிறந்த ஈடுபாடோட செய்யணும். எந்த ஒரு தொழிலையுமே எங்க குருநாதர் ஒரு செய்யற தொழில அதுல உனக்கு அக்கறையும் ஈடுபாடும் இருந்தாதான் அதுல வெற்றி காண முடியும்னு சொல்லி இருக்காரு. அவருடைய ஒரு கருத்தை நாங்க வேதவாக்கா எடுத்துக்கிட்டு ஒரு தொழில நேர்மையும் இருக்கணும், உண்மை இருக்கணும், ஞானம் இருக்கணும். ஒரு நாணயம் சம்பாத்தியம் பண்ணாலே போதும், அந்த நாணயம் பெரிய வெற்றியை தேடி தந்துரும் சொல்லி இருக்காங்க. அந்த நாணயத்தை நாங்க சம்பாத்தியம் பண்ணிடுறோம். எங்களை நம்பி தர்றாங்க ஆர்டரு, அந்த நம்பிக்கைக்கு நாங்க பாத்திரமா இருக்கிறோம். இதுல எங்களுக்கு கடவுளுடைய பெரிய அனுகிரகம் இருக்கு. எங்க கர்த்தர் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எங்களுக்கு சிறப்பா ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. இந்த அரங்கத்தில் நீங்க இந்த மண்டபத்தில் திருமணம் இவ்வளவு ஐட்டங்கள், நூற்றுக்கணக்கான ஐட்டங்கள். எப்ப இந்த பப்பை ஸ்டால் ஆகட்டும், எப்ப ஆரம்பிச்சீங்க?
இந்த தொழில் காலையில ஆரம்பிச்சதா? இந்த ஐட்டம் வந்து செய்யறதுக்கு காலையில தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா நேத்தே ஒரு ஃபங்க்ஷன் சின்ன தங்கி இருந்தவங்களுக்கெல்லாம் ஆகாரம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு காலையில இருந்து இந்த செட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணோம். குட்டி எல்லாமே ரெடி ஆயிடுது. இப்ப எல்லாம் சர்வீஸ்க்கு தயாரா இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 25 நேரத்துல ஒரு 15 நிமிஷத்துல எல்லாருக்கும் சர்வீஸ் ஆரம்பிச்சிருவோம். எல்லா பொருளும் அவங்க கொடுத்த ஆர்டர் எல்லாமே சுத்தமாகவும் சுகாதாரத்தோடு நல்ல ஈடுபாடோடு செஞ்சிருக்கோம். அத மக்கள் சாப்பிட்டு எங்களுக்கு நல்ல கருத்துக்களை இதுவரைக்கும் எல்லா இடத்துலயுமே பகிர்ந்துருக்காங்க. இது இன்னும் தொடரணும். அதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களை நம்புறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாக்குறவனா இருப்போம். எங்களுடைய கான்ட்ராக்ட் நம்பர் 9944300796. அடுத்த கான்ட்ராக்ட் 9655777663. 2 கான்ட்ராக்ட் நம்பர் இருக்கு. யாருக்கு எப்ப வேணாலும் சரி, மினிமம் 100 பேரு, அதுக்கப்புறம் 10,000 பேர்னாலும் நாங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். இந்த அரங்கத்துல இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த அரங்கத்துக்கு வந்து நம்மளுக்கு இப்போ அவங்க வந்து 1800 பேருக்கு சொல்லி இருக்காங்க. ஆனா நாங்க வந்து ஒரு 2200 பேர் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு எல்லாமே தயாரா வச்சிருக்கோம். நாங்க எப்பவுமே ஒருத்தங்க ஒரு ஐட்டம் நாங்க எங்கிட்ட சொன்னாங்கன்னா பற்றாக்குறைங்கிறது வராத வண்ணத்துக்கு அவங்கள நாங்க பாட்டுக்காரங்க அணுகவே மாட்டோம். நாங்களாவே ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து செஞ்சிருவோம். ஏன்னா கெட்ட பேர் அதுல வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, என்னையும் எங்களுக்கும் அதை சார்ந்ததுதான். நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த கெட்ட பேர் வராத அளவுக்கு நாங்க பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை. பலவேதில் சுவையானவர் செல்வின் ராஜா. அவருடைய சமையலும் சுவையானது. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. ஜெய்வின் கேட்டீங்க. ஜெய் என்றாலும் வெற்றி, வின் என்றாலும் வெற்றி. வெற்றிகளின் நடக்கமாக இருக்கும் ஜெய்வின். எத்தனை விதமான ஐட்டங்கள், கடலைக்கறி, தேங்காய்பால், ஆப்பம், அணியாரம், இஞ்சி குத்து புரோட்டா, இளநீர் இட்லி, சிந்தி, தக்காளி கரைசு, தேங்காய் சட்னி, புடி தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, இப்படி எண்ணி அடங்காத ஐட்டங்கள். ஜெய்வின் கேட்டரிங் என்றால் பல்வேறு விதவிதமான ஐட்டங்களையும் சுவையகம் என்று கோவையில் அறிமுகமாகி உள்ள மிகச்சிறந்த கேட்டரிங்கில் ஒன்று. இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க, கடவுளான விருந்தா இருக்கு. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? மிக சிறப்பாக இருந்தது. ஏற்பாடு கூட என்னென்ன ஐட்டங்கள் இருந்துச்சுங்க? எல்லா ஐட்டங்களும் சிறப்பாக தயார் பண்ணி டேஸ்டாக இருந்தது. நான்வெஜ் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நான்வெஜ் தாங்க. நல்லா இருந்துச்சுங்களா? குறிப்பாக எந்த ஐட்டம் நல்லா இருந்துச்சுங்க? குறிப்பாக வந்து பொடி தோசை, மசாலா தோசை திருப்தியாக சாப்பிட்டீங்க. ஆப்பம், தேங்காய் பால் ஆப்பம் நல்லா இருந்துச்சு இல்லைங்களா? ஜெய்வின் கேட்டரிங் பண்ணியிருக்காங்க. நல்லா சர்வீஸ். ஓகே, நன்றிங்க சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. சாப்பாடுல எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எல்லாமே நீட்டாக சர்வீஸ் கொடுக்குறது எல்லாமே. எந்த ஐட்டம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது? எனக்கு ஆப்பம் இது நல்லா இருந்தீங்க. சாப்பாடு பிரியாணிங்களா? ஆமாம், இல்லை ஆப்பம் நல்லா இருந்துச்சு. தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க. தேங்காய் பால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பம் கோயில் போக்குவரத்துலாம் ரொம்ப நீட்டாக சர்வீஸ் நீட்டாக எல்லாமே நீட்டாக பண்ணாங்க. சுவையாக இருந்துச்சு. கம்மன் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. திருப்தியாக இருந்துச்சு. ஆமாம். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? இந்த திருமணத்துக்கு வந்ததுக்கு நல்லா ஒரு வரவேற்பு இருந்ததுங்க. வரவேற்பு முடிஞ்சவுடன் எங்களுக்கு வந்து டிஃபன் அப்ளை செய்ததில் வந்து எல்லா எந்த ஐட்டம் சாப்பிட்றது எந்த சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு நல்லா அவ்வளோ ஐட்டங்கள் இருக்காங்க. சரிங்களா? நம்ம சந்தோஷம். நல்லா சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க? எந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க? எந்த ஐட்டம் நல்லா இருந்து ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது? எதுவும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. வந்துருந்துருக்கீங்க, தலபுலான விருந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு சாப்பாடு ஐட்டங்கள்லாம்? எந்த ஐட்டங்கள் குறிப்பாக நல்லா இருந்துச்சு? மசாலா தோசை, இட்லி ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய்வின் கேட்டரிங் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பற்றி தெரியுங்களா? சென்னை. சரிங்க. இந்த சுவையில் அவங்களோட இது தெரிய ஆரம்பிக்குதா? நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க.
ஓகே, நன்றிங்க சார்.